இன்றைக்கும் ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸ் ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் மற்றும் அதிசயம் டிவி, ஆர்க் டிவி, ஃபெய்த் டிவி, நியூ டிவி, கோல்டன் காஸ்பல் மற்றும் ஷம்மா டிவி சேனல்கள் மூலமாக உங்களை சந்திப்பதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். சரி, தினந்தோறும் குடும்பங்களை, இந்த வாரம் முழுவதும் குடும்பங்களை குறித்தே நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். குடும்ப வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்களை பற்றி நான் தொடர்ந்து இன்னும் சற்று வித்தியாசமாய் உங்களோடு பேசும்படி கர்த்தர் எனக்குள்ளே ஒரு பாரத்தை தந்திருக்கிறார். ஆனால் வழக்கம் போல வாசிக்கிற வசனம் சங்கீதம் 22:30 வாசிப்போம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறை தோறும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இன்றைக்கு சத்துருவினுடைய மகா பெரிய தந்திரம் சந்ததிகளில் அவனுடைய குறிவைத்து தாக்குகிறது. சந்ததி அப்படின்னா இன்னைக்கு பெற்றோர்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம், நம்பிக்கை பிள்ளைகளுக்குள்ளே வராதபடிக்கு உலகம், பணம், நண்பர்கள், புகழ்ச்சி, உலக ஆசை, உலக சிற்றின்பம் இதையெல்லாம் காட்டி அநேகர் விசுவாச வாழ்க்கை விட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிற ஒரு காலம். இது சில ஊழியக்காரர்களும் விதிவிலக்கு அல்ல. இந்த விஷயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னா கடைசி காலத்தில் அப்படி நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த கடைசி கால எச்சரிப்பு செய்தி இன்றைக்கு சபையின் பிள்ளைகளாகிய நமக்கு தேவை. அந்த வகையில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தோறும் அது தேவனுடைய சந்ததி எனப்படும். தலைமுறை தலைமுறை அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு பிறக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அது கர்த்தருடைய சந்ததியாகவே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் சந்ததியை நான் பிளஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாருன்னுக்காக நம்ம பாட்டுக்கு ஜெபிக்காமல் கொள்ளாமல் இருந்துட முடியாது. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுகிறதற்கு நம்ம பிரயாசப்படணும். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அப்படிலாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவன் அந்த கல்தேயர் தேசத்திலே இருந்து ஆசீர்வதிக்கப்படுவானா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த ஊரை விட்டு கிளம்பி புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது எந்த ரூட்டில் போ, எவ்வளோ தூரம் போ, எப்போ போய் சேருவ, அதெல்லாம் கிடையாது. புறப்பட்டு போ, அதுதான் ஃபெய்த். விசுவாசத்தோடு நீ போ. அது மாதிரி அது ஆபிரகாம் செய்ய வேண்டியது. அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார், நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னா. கர்த்தர் சொல்லிட்டார் வர்த்திக்க பண்ணுவார் பிரதர், ஆமாம் பண்ணுவார், சரி போயிட்டு வாங்க சாப்பிட்டு அப்படின்னு நம்ம அமைதியாக இருக்கிற ஒரு காலம் கிடையாது. இன்றைக்கி நிறைய சத்தியம் கேட்ட மக்களே தடுமாறுகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கேட்டது கிடைக்கலன்னா உடனே மூலையில் உட்காந்துருவோம். அப்போ ஆண்டவரை ஒரு மந்திரவாதியாகவோ, ஆண்டவரை ஒரு குறி சொல்லுகிற ஒரு பிசாசாகவோ நீங்கள் பார்க்குறது நிறைய பேர் இருக்காங்க. பிசாஸ் தான் குறி சொல்லிக்கிட்டு கிடக்கும். ஆண்டவர் குறிப்பாக சொல்லுவார். பிசாசின் ஆவி குறி சொல்லும், கர்த்தருடைய ஆவி குறிப்பாய் சொல்லும். அதனால் நீங்கள் ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் வித்தியாசத்தை. அப்போ இன்றைக்கி நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ற தலைப்பில் நான் நேற்று முந்தின நாள்லாம் பேசிட்டு வந்தேன். இன்றைக்கு வேதாகம குடும்பங்கள் என்ற ஒரு தலைப்பில் சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். வேதாகம குடும்பங்கள், பைபிளில் ஆண்டவர் சில குடும்பங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. நமக்கு முன்மாதிரியாகவும் அதே நேரத்தில் நமக்கு எச்சரிப்பாகவும். நமக்கு முன்மாதிரியாகவும் மற்றது நமக்கு எச்சரிப்பாகவும். இப்போ ஆண்டவரே, ஒரு சில குடும்பங்களையாவது உமக்கு நேராக நடத்திடணுங்கிற ஒரு பாரத்தோடு தான் பைபிளில் இருக்கிறது. எப்படி இருக்குதோ அப்படியே நான் அவங்களோடு பேசிக்கிட்டு வரேன். ஒருவேளை அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அந்த திருச்சபையார் என்ன நினைப்பாங்களோ, அந்த பிஷப் என்ன நினைப்பாரோ, அந்த இவாஞ்சலிஸ்ட் என்ன நினைப்பாரோ, அந்த கோயில் குட்டி என்ன நினைப்பாரோ,
இல்லை, அதெல்லாம் நமக்கு இப்போ காரியம் கிடையாது. அவர் மேலே இருக்கிறவர் என்ன நினைக்கிறார், அதான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது இன்றைக்கு நீங்கள் ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், அது தலைமுறை தோறும் அதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் ஒரு கணவன் மனைவி எப்படி தேவனை தேடி துதிக்கிறார்களோ, அவருடைய பிள்ளைகளும் அப்படி தேவனை தேடுவார்கள், துதிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் இன்னொரு ஒரு மறைவான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது சந்ததியானா, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் லைஃப்லையும் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார் என்ற அர்த்தம். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வேதத்தை திருப்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் நாம் வாசிக்க வேண்டியது 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்கள் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இருவர் என்றால் 5ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கலாம். சகரியா என்ற ஒரு ஆசாரியன், சகரியாவும் எலிசபெத்தும் கணவன் மனைவி. அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிற நற்சாட்சி என்ன? அவர்கள் இருவரும் அப்போ 2 பேருக்குள்ளே ஒரே ஆவி இருக்குது பாருங்க. 2 பேருக்குள்ளே ஒரே எண்ணம் இருக்கு. ஃபேமிலி அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆலயத்தில் கல்யாணம் பண்ணும்போது இனிமேல் நீங்கள் இருவர் அல்ல ஒருவர், நல்ல காது கொடுத்து கேட்கணும். நம்ம இருவர் அல்ல ஒருவர். இங்கே பாருங்க, இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனை நியமங்கள் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள். அப்போ வசனம் பைபிள் அவங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்குது. அப்போ ஆண்டவருடைய பார்வையில் ஊழியம் செய்கிறாங்க. ஆசாரிய ஊழியம் செய்கிறார். ஆசாரிய ஊழியம் செய்து பணிவிடை செய்கிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். ஆனால் என்ன அவங்களுக்குள்ள ஒரு குறைபாடு? அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் போயிற்று. குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த கணவன் மனைவிக்கும் ஒரு குறை இருக்குது. அது குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் 2 பேரும் ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு இந்த சத்தியத்தை நான் பேசும்போது நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வேதத்தை திறந்து 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, ஒரு நாள் அவர் வழக்கம் போல ஆலயத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் திடீரென்று தூதன் தோன்றுகிறான். அந்த தூதன் காபிரியல் தூதன் தோன்றுகிறான். சரி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, 13ஆம் வசனம் துவங்கும் போதே, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்னை கவனிக்கணும். இப்போ நீங்க சகரியா தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தும் அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை அல்லது ஒரு கஷ்டம் அல்லது ஒரு குறைபாடு, அவனுக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை. அதுக்காக சகரியா என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. எப்படி நான் சொல்லுகிறேன், எனக்கு ஒரு குழந்தை தாரும் என்று அவர் கேட்டிருக்கிறார். ஏன்னா தேவதூதனே சாட்சி கொடுக்குறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த தேவ மனுஷன் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஜெபம் பண்ண அவரை பார்த்து தேவதூதன் சொல்றாரு, உன் மனைவிக்கு ஒரு குமாரனை பெறும்போது அவருக்கு இந்த மாதிரி யோவான்னு பெயர் வைக்கணும். நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 17ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தா
நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவர் வந்து அவன் பெயர் என்ன வைக்கணும், அவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி ஊழியம் செய்வார், அவரை குறித்து தேவ சித்தம் என்ன, அவரை குறித்து பரலோகம் என்ன சொல்லுது, இவ்வளவு டீட்டெயிலாக தேவ தூதன் வந்து இந்த சகரியா கிட்ட பேசுகிறாரு. இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறார். என்ன பெயர் வைக்கணும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அவரை குறித்து அவர் எப்படிப்பட்ட ஊழியம் செய்வார், இவ்வளவு டீட்டெயிலாக பேசினாலும் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். 18ஆம் வசனம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இவ்வளோ காரியத்தை குறித்து கேள்விப்பட்ட பிறகும் சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன், இதை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும், நான் கிழவனாய் இருக்கிறேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என் என்றார். மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே, இதை நான் எதனால் அறிவேன். நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, இதை நான் எப்படி அறிவேன். இப்போ இந்த மாதிரி கூட்டங்களில் தினந்தோறும் நீங்கள் நாங்கள் பேச கேட்கும்போது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, நீங்கள் பேசும்போது ஆறுதலாக தான் இருக்குது. ஆனால் இது நடைமுறை வாழ்க்கையில் இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் அவிசுவாசம்னு அர்த்தம். இவர் பாருங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாரு. 14ஆம் வசனத்திலிருந்தே தேவதூதன் 13லிருந்தே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜபத்துக்கு பதில் வந்துருச்சு, உனக்கு ஒரு மகனை கர்த்தர் கொடுக்குறாரு, அவனுக்கு யோவான்னு பெயரிடு, அவன் என்ன குடிக்கணும் என்ன சாப்பிடக்கூடாது, இவ்வளோ டீட்டெயிலாக பேசினாலும் 18ஆம் வசனத்தில் சகரியா கேட்குறாரு, இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் எப்படி அறிய முடியும், நான் எனக்கு வயசாயிட்டு நான் கிழவனாக இருக்கிறேன். இதில் இன்னொரு காரியம் நீங்கள் யோசிக்கணும். அப்போ இப்போ அவர் அந்த ஜபத்தையே விட்டுட்டார் போல, ஜபிக்கவே இல்லை போல இருக்குது. அப்போ அதனால தானே இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும், நான் தான் வயசாகி போச்சப்பா, இப்போ எப்படி நடக்கும். அதனால் அவன் இப்படி ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டை சொல்லியே அவர் மறந்துருப்பார். ஆனால் பரலோகம் அதை மறக்கவில்லை. கையை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதிலிருந்து நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். நீங்கள் எப்போவாவது எதையாயிலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி இருந்தால் அந்த காரியம் பரலோகத்தில் பதிவு பண்ணப்படுகிறது. 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எதாயில் கேட்டிருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு 10 வருஷம் கழித்து ஒருவேளை பதில் கொடுக்கணும் வைத்திருப்பார், யாருக்கு தெரியும். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் ஒன்றை கவனித்து கொள்ளுங்க. சகரியா ஒரு ஆசாரிய ஊழியனாக இருந்தாலும், அவர் ஒரு காலத்தில் குழந்தைக்காக ஜபம் பண்ணினவராக இருந்தாலும், அவருக்கு வயதான காலத்தில் அவருக்கு அந்த ப்ரேயர் பாயிண்ட்டை அவர் டெலீட் பண்ணிட்டார் போல இருக்கு, விட்டுட்டார் போல. இனிமேல் அதுக்கு ஜெபிக்க வேண்டாம், காலம் கடந்து விட்டது, இனி நமக்கு பிள்ளை பெறுப்பதற்கான சாத்தியக்கூறு கிடையாது என்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால தான் தேவதூதனே பார்த்து பேசுகிறாரு, நான் கிழவன் ஆயிட்டேன், என் மனைவி பாரு அவளுக்கும் வயசாயிட்டு, எலிசபெத்து வயது சென்றவளாக இருக்கிறாளே என்று பேசுகிறதுல ஒன்று அவர் அந்த ப்ரேயர் பாயிண்ட்டை தேவனிடத்தில் சொல்லாமல் விட்டுட்டார். 2வது அவருக்குள்ளே அவிசுவாசம் கிரியை செய்கிறது. இது நடக்குமா, இதெல்லாம் முடியுமா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ குடும்பமாக மாறணும்னா ஆண்டவர் குடும்பத்தை நடத்துகிற கணவன் மனைவி இருவரிடத்திலும் ஒரே விதமான விசுவாச வாழ்க்கை இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசம் வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை போனால், அதாவது இந்த விசுவாச பிரமாணம் சொல்கிறேன்ல சிஎஸ்ஐ சபையில், நான் அதை சொல்லலை, அது வழக்கமாக வாய்ப்பாடு மாதிரி வழக்கமாக நம்ம சொல்லிடுறோம். அது எதுக்கு அங்கே எழுதி வச்சுருக்காங்கன்னா, நீ என்ன தான் அவிசுவாசமாக இருந்தால் கூட அதை வாசிக்கும் போதாவது உனக்கு விசுவாசம் வரட்டுண்டா என்பதற்காக தான் பரிசுத்தவான்கள் அதை எழுதி வச்சிருக்காங்க. அதை வாசிக்கிறதுனால விசுவாசம் வந்துடாது. அதாவது கஷ்ட காலத்திலையும் கர்த்தருக்காக நிற்கும் போது தான் உங்கள் விசுவாச பரீட்சையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ இங்கே பாருங்க, இந்த மனுஷன் வேதம் சொல்லுகிறது, அதனால அவன் அவிசுவாசமான வார்த்தை பேசினதனுடைய விளைவு 20ஆம் வசனத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றார். நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பார். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த மாதிரி நீ அவிசுவாசமான வார்த்தை பேசினதுனால
உனக்கு வந்து இது கிடைக்காமல் போகலப்பா அப்படின்னு பரலோகம் சொல்லாமல், இந்த அற்புதமான இந்த உன்னுடைய குமாரனை நீ பெற்று எடுக்கிற வரைக்கும் தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் வரைக்கும் நீ எப்படி இருப்ப? ஊமையாக இருப்ப என்று பரலோகம் அப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுத்துருச்சு. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஏன் ஆண்டவர் இவர் ஊமையாக்கி வச்சுட்டாருன்னா, இவன் 4 பேர் இவரை நம்பி தான் அங்கே ஆலயத்துக்கு இவர் ஆசாரியன். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூபம் காட்டுகிற அவர் செய்து 10ஆம் வசனத்தில் தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் ஜெபத்தை நம்பி அநேகர் அங்கே வெளியே நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு சீனியர் பாஸ்டர் போல் உட்கார்ந்து அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்காரு. இந்த சீனியர் பாஸ்டருக்கே விசுவாசம் இல்லாமல் போயிட்டுன்னு வெளியே இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியாது. உடனே பரலோகம் உன்னிப்பாக கவனித்து அவர் வாய்க்கு ஒரு பூட்டு போட்டு வச்சிருச்சு. ஏன்னு கேட்டால், இனி இப்படியே இருந்தால், அதாவது நடக்க போகிறத கூட நடக்க முடியாதபடிக்கு செய்தரக்கூடும் அவிசுவாசத்தின் ஆவி. அதனால் பரலோக தேவன் அவருக்கு ஒரு பூட்டு போட்டு வச்சிட்டாரு என்று இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ வாழ்நாளெல்லாம் பூட்டு போட்டது ஊமையாகவே மரித்தாரா? இல்லை. 64ஆம் வசனத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா, அந்த ஏற்ற நாளில் யோவான் ஸ்நானகனை அவர் பெற்றெடுத்த பிறகு அவனுக்கு என்ன பெயர் வைக்கலான்னு சொல்லி அவனுக்கு உறவின் முறையார் சொந்தக்காரங்கள்லாம் யோசித்து கொண்டு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன பெயரை ஞாபகப்படுத்தி அவர் எழுதி காண்பிக்கிறாரு. 64ஆம் வசனத்தில், உடனே அவன் வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். கையை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினால் வராதது எல்லாமே பாவம்தான். பாவம்னா இன்னொருத்தனை அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பயங்கரமான அசுத்தமான காரியங்களை செய்கிறது தான் பாவம் நினைக்கிறோம். அதுலேருந்தெல்லாம் நம்ம வெளியே வந்துட்டோம் பாருங்க. ஆனால் இந்த விசுவாச வாழ்க்கையில், அதாவது நம்ம ஜெபமும் பண்ணிக்கிடுவோம், இன்னொருத்த உட்காந்து அப்படியே பாருங்க. அதை என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார். ஆமென், கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை எப்போ பேசணும்னா, உபத்திர கஷ்ட காலங்களில் பேசணும். அதுதான் நான் அடிக்கடி சொல்வேன். நெருக்கத்தில் இருக்கும்போது நீ பேசணும். அதாவது தேவனுக்காக நின்று கொண்டு பேசணும். இதை சொல்லும்போது எனக்கு எந்த நபர் வேதத்தில் இந்த நினைவுக்கு வருகிறார் தெரியுமா? கிதியோனை பாருங்க. அந்த மீதியானியர் கையில் 7 வருஷம் துன்பத்தை அனுபவிக்கும் போது அந்த மீதியானியர் அவங்களுடைய நிலத்தின் விளைச்சலெல்லாம் கெடுப்பாங்க. அப்போ எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிக்கிடுவானுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பேர், விசுவாசின் தான் பேர். அந்த மீதியானியரை கண்டவனை எல்லாம் ஓடி ஒளிவாங்க. ஆனால் கிதியோன் ஒருவன் மட்டும் தகப்பனுடைய வயலில் நின்றான் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். அதாவது நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை களத்தில் நின்றான். களத்தில் நின்று தகப்பனுடைய கோதுமை மணியை அவன் தப்புவிக்கிறான். அப்போ அவனை தானே பரலோகம் ஆனர் பண்ணோம். வீட்டுக்குள்ளே ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அவனையா கர்த்தர் பரலோகம் ஹானர் பண்ணாது. நீங்கள் விசுவாசத்துக்காக போராடுறீங்கல்ல, உங்களை தான் பரலோகம் ஹானர் பண்ணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எலிசபெத், இந்த சகரியா ஃபேமிலியில் நான் ஒன்றை பார்க்கிறேன். அவர் ஒரு ஆசாரிய ஊழியனாக இருந்தோம். அவர் தேவனுக்காகவே ஊழியம் செய்தோம். அவருடைய சூழ்நிலை, அவருடைய சரீர பலவீனம், அதாவது அவருடைய சரீர முதிர்வு காரணம், அவருடைய வயது போன சூழ்நிலையை அவர் பார்த்ததுனால அவரால் அந்த பரலோக தேவனுடைய வார்த்தையை அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. இன்னைக்கு நீங்கள் யாராவது இந்த சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப ஃபெட்டப் ஆகி உட்கார்ந்துருந்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் கணவன்கிட்ட உட்கார்ந்து நீங்கள் பேசுகிற அவிசுவாச வார்த்தை, அதாவது நல்ல கவனிங்க, உங்கள் கணவனை பாதிக்கும். அது விசுவாசத்துக்கு அது போராடும்.
உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க கணவர் அவிசுவாசமான வார்த்தை பேசினாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? இல்லை, தேவன் நல்லவர், கர்த்தர் ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டார் அப்படின்னு நீங்கள் உடனே அதை அந்த 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 அவிசுவாச ஆவியை மேற்கொண்டு நீங்கள் பேசுவீங்கன்னா உடனே அவருக்குள்ள ஒரு விசுவாசம் மேலோங்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சகரியா எலிசபெத் லைஃப்பில் கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்காரு பாருங்க. அவர் ஜெர்மனி அவர் வாலிப வயதுலேயோ நடுத்தர வயது இருக்கும்போது கூட இருந்திருப்பார். இன்னொரு விஷயம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது, நல்லா கவனிக்கணும். இவரெல்லாம் வேதாகம புருஷர்கள் என்று சொல்லலாமே. அப்போ சகரியா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் எத்தனை வயதில் குழந்தை பெற்றிருக்கிறார்கள் என்ற சம்பவம்லாம் யாருக்கு தெரியுதோ இல்லையோ சகரியாவுக்கு தெரிஞ்சிருக்குமே. என்ன சொல்றீங்க? சகரியாவுக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்போ அந்த சம்பவங்களின் பின்னணியில் அந்த அந்த பழைய ஆசாரிய முறைமையின்படி தானே இவர் வந்தவர். அப்போ அந்த நாட்களிலேயே என் முற்பிதாக்கள் வயதான காலத்திலும் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த வெளிப்பாடு கூட அவருக்கு இல்லாமல் போயிட்டு. காரணம் அவருடைய சூழ்நிலை, அவருடைய சரீர பலவீனம் அவரை அவிசுவாசத்துக்குள்ள போயிருச்சு. இன்னைக்கு உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை நீங்க பெருசாக்காதீங்க. உங்கள் சரீரத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு பேர் தான் உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென். அடுத்த குடும்பத்தை வேகமா பார்ப்போமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளோ. நல்லா கவனிக்கணும். இப்போ நான் அடுத்த ஃபேமிலியை உங்களுக்கு நான் சும்மா அப்படியே ஒரு அவுட்லைனாக சொல்கிறேன். அதாவது ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கேத்தலிக் கிறிஸ்டியனோ, சிஎஸ்ஐயோ, பெண்டிகாஸ்டலோ, அசம்பிளிஸ் ஆஃப் காடோ, அல்லது நீங்கள் சால்வேஷனோ, அடிக்கடி நான் சொல்வேன்ல, பிரிஸ்பிட்டீரியனோ, லுத்தரன்ஸோ, ஆர்காட் லுத்தரனோ, தமிழ் திருச்சபையோ, தமிழ் லுத்தரனோ, எந்த திருச்சபையாக இருக்கலாம் நம்ம. அதாவது நீங்களும் நானும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது பைபிள் தானே. அப்போ பைபிளில் இருக்கிற வசனத்தை விட வேறு யாராவது வேற மாதிரி பேசினான்னா அவனுக்கு பேர் தான் கள்ள தீர்க்கதரிசி. அப்போ இங்கே வசனத்தை பாருங்கள். தீமோத்தேயுக்கு பவுல் ஒரு நிருபம் கடிதம் எழுதுறாரு. அதில் அவர் சொல்றாரு, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம். நல்ல கவனிக்கணும், மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற, அதுக்கு ஆப்போசிட் சொல்லட்டா, மாய்மாலமான விசுவாசம். மாய்மாலம், ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன். மாய்மாலம் விசுவாசத்தை பற்றி பேசுகிறேன், மாய்மாலமான விசுவாசத்தை பற்றி பேசுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம் பிரதர், நம்ம ஆண்டவர் பெரியவர் பிரதர். ஆமாம் பிரதர், பிரைஸ் காட் பிரதர். கத்தரால் கூடாது ஒன்றும் இல்லை பிரதர். உங்கள் எவ்வளோ காரியத்தை கத்தர் செஞ்சிருக்கார் பிரதர். அப்படிலாம் பேச. சரி, போகும்போது எனக்கு ஒரு 1000 ரூபா கடன் தரீங்களா? இதுதான் மாய்மாலமான விசுவாசம். மாய்மாலமான விசுவாசம். அதாவது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ வந்துட்டோம், ஞானசானம் எடுத்துட்டோம், கை தட்டிட்டோம், தோத்திரம் சொன்னோம், அல்லேலூயா ஆமென் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் விசுவாசிகளையே குழப்புகிற நிறைய ஊழியக்காரர்களுக்குள்ள அசுத்தாவி இறங்கி இருக்குது கடைசி காலத்தில். we have to be very careful. அதனால எனக்கு பைபிள் தெரியாதுன்னு நீங்க இருக்கக்கூடாது. நல்ல பைபிளை நீங்க ரீட் பண்ணுங்க. முதல்ல வசனம் அருமையா சொல்லுகிறது. உன்னில் உள்ள, தீமோத்தேயை பார்த்து பவுல் பேசுறாரு, உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குப்பா. அது என்ன? மாயமற்ற விசுவாசம். பிளைண்டா ஆண்டவரை நம்புறாரு. சரி, இந்த விசுவாசத்துக்கு காரணம் என்னன்னு அவரே சொல்றாரு. 5ஆம் வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளோ. இந்த பாருங்க, இந்த ஃபேமிலி எங்கிருந்து ஆரம்பிக்குது? அந்த லோவிசாள் என்று சொல்லப்படுகிற அவனுடைய பாட்டி அம்மாவுக்குள்ள இருந்து ஆரம்பிக்குது. தீமோத்தேயுனுடைய பாட்டி அம்மா ரொம்ப ஒரு ஃபெய்த்ஃபுல் லேடியா இருந்திருக்கிறாங்க. விசுவாச தாயா இருந்திருக்கிறாங்க. விசுவாசத்துல அநேக காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க பாட்டிக்குள்ள இருந்த லோவிசாளுக்குள்ள இருந்த விசுவாசம். அப்புறம் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளோ. அந்த ஃபெய்த்தை தாய், அந்த பாட்டியம்மா தாம் மகளுக்குள்ள அந்த ஃபெய்த்ஃபுல் லைஃபை புகுத்தி இருக்கிறாங்கன்னா மூளை செலவு பண்ணி இல்லை, அவங்க விசுவாச வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அந்த விசுவாச வாழ்க்கை அவருடைய தாய்க்குள்ள வந்தது. அவர் சொல்றாரு, அந்த தாய்க்குள்ள இருக்கிற
அந்த நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அவர் சொல்றார், நான் நம்புறேன் தீமோத்தேயுவே, உன்னுடைய பாட்டிக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்க அம்மாவுக்குள்ள வந்துச்சு, உங்க அம்மாவுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் தாண்டா உனக்குள்ள இருக்கிறது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்றார். அப்போ ஃபெய்த், ஒரு குடும்பத்தினுடைய பின்னணி, கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுடைய பின்னணி விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை, விசுவாசம்னா என்ன? அடிக்கடி நான் பேசியிருப்பேன்ல பழைய பிரசங்கங்கள் எல்லாம். அதாவது விசுவாசம் என்றால் ரொம்ப சிம்பிள், நம்பப்படுகிற உறுதி, காணப்படலை ஆனால் அது நிச்சயம். இன்னைக்கு இது வரைக்கும் உங்களுக்குள்ள வரல, உங்க பையன் ரட்சிக்கப்படலன்னு வைங்களேன், என் பையன் ரட்சிக்கப்பட்டே அவன் மனம் திரும்பாம இருக்க மாட்டான், என் பையன் ரட்சிக்கப்படுவான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, அப்படியே சொல்லி 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 அவனை ஆறுதல் படுத்தி, அவனை உற்சாகப்படுத்தி, அவனை அன்பு பாராட்டிட்டே வாங்கலேன், ஒரு காலத்தில் உங்களை விட வல்லமை உள்ளவனாக மாறிடுவான். கையை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தர்ப்பத்தில் நான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து காண்பித்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். சரி, அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அங்கு தீமோத்தேயு சீஷனை பார்க்கிறான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவனுடைய தாய் விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி. போதும், பவுல் இந்த தீமோத்தேயை பார்த்த உடனே பவுலோட ஒருத்தன் ஊழியம் பண்ணோம்னா அது சாதாரண ஆள்லாம் ஊழியம் பண்ண முடியாது. சும்மா மாய்மாலம் பண்ணுறோம், பணத்துக்காக உலகத்துக்காக வாழ்றவங்களாம் கிட்டே நிற்க முடியாது. அப்படிப்பட்ட பவுல் யோசிக்கிறாரு, இவன் நல்ல ஒரு சீஷனாக இருக்கிறாரு, இவனை நம்ம மினிஸ்ட்ரி கூட்டிகிட்டு போகலான்னு. ஏன்னா அவர் பவுலுடைய கண்ணோட்டம் பார்க்குறாரு, அவள் தாயை பார்க்குறாரு. அவர் அந்த தாய் விசுவாசம் உள்ள தாய். ஃபேமிலி லைஃப்பில் தாய்மார்கள் ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும். கல்யாணம் பண்ண கொடுக்கும்போது அவங்க அம்மா எப்படின்னு கேட்குறாங்களே, ஏன் கேட்குறாங்க? அம்மாவுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாச வாழ்க்கை தான் பிள்ளைக்குள்ளே இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தீமோத்தேயுனுடைய தாய் விசுவாசம் உள்ள ஒரு தாய் என்று பைபிள் சொல்லுது. அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே அவன் சாட்சி, ஊரில் நல்ல சாட்சி இருக்கு. தீமோத்தேயுக்கு ஊரில் சாட்சி இருக்கு. ஒரு விசுவாச வீரனுடைய வாழ்க்கையில் நல்லா கவனிக்கணும், ஒரு விசுவாச வீரனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் குட் டெஸ்டிமனி. அதுதான் நம்ம என்ன நினைப்போம், 3 கார் வீட்டுக்கு முன்னால் நிற்கணுன்றோம். ஐயா, நீங்கள் நினைங்க, 3 கார் நிற்கிறதுக்காக நீ பைபிளை தூக்கணும்னு வச்சுக்க, அவுட்டுன்னு சொல்கிறேன். ஆனால் நான் உண்மையும் உத்தமம் உள்ளவனாக இருந்தால் அது எனக்கு தேவைன்னா 3 கார் நிற்கும். என்ன சொல்கிறீங்க? எனக்கு தேவைன்னா 4 கார் கூட நிற்கும். அதாவது அப்படிப்பட்ட ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிறேன், அல்லது ஒரு பெரிய ஸ்தாபனத்தை ரன் பண்ண போகிறேன், அல்லது நீங்கள் ஒரு பெரிய ஒரு தொழிலை உங்கள் பிள்ளைகள் நிறுவுறாங்கன்னா 1 கார் வச்சா முடியாதுல்ல. என்ன சொல்கிறீங்க? அது அதை பெருசுப்படுத்தாதீங்க. அதை இங்கே பாருங்க, அவன் நற்சாட்சி பெற்றவன். விசுவாசம் உள்ளவர்கள் லைஃப்பில் இருக்கிற முதல் கேரக்டர் என்ன தெரியுமா? குட் டெஸ்டிமனி. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நல்ல சாட்சியாக இருப்பாங்க. கர்த்தரை நம்புகிறவன், இப்போ நான் கர்த்தரே நம்பி இருக்கேன்னு வைங்களேன், என் சாட்சி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிற ஆளாக இருந்தால் உங்கள் சாட்சி வீட்டில், ஊரில், சர்ச்சில், ரேஷன் கடையில், என்ன எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த தீமோத்தேயு குடும்பத்தை வைத்து இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாச ஜபம், பெற்றோர்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற கண்ணீரின் ஜபம், ஆண்டவருடைய வசனத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நீங்க ஜெபிச்சுக்கிட்டே வாங்க. உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆச்சரிய விதமாய் நடத்துவாராக. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த குடும்பத்தையும் நம்ம பார்க்கலாம் வேகமாக. வேதாகம குடும்பங்கள். இப்போ நம்ம குடும்பத்தை நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 30s இருக்காங்கல்ல, 30 வயசு 31 வயசில் அதை படுற பாடுகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது.
கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஏதோ படிச்சிருப்பாங்க, படிப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். அந்த ஊதியம் அல்லது சம்பளம், அந்த சம்பளத்தினால வரக்கூடிய வாய் சவடால் இருக்குல்ல, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதாவது நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த கணவன் மனைவிக்கிடையே பயங்கரமான கான்ஃப்ளிக்ட்லாம் பயங்கரமாக இருக்குது, சொல்லவே முடியல. எல்லாம் இந்த 30s 40s இருக்கிற பிரச்சனை வேற, 50s இருக்கிற பிரச்சனை வேற, 60s இருக்கிற பிரச்சனை அது வேற கேஸ். ஆகவே இது எல்லா வாழ்க்கையிலும் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், அவங்கள வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம ஃபேமிலி அமைக்கணும். அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம். அந்த வீட்டில் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனோம், அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியார் மாமனாரை சேர்க்கறது கிடையாது. அவன் நல்லா இருக்கிறான், அதே மாதிரி தான் நான் மாமியார் மாமனாரை சேர்க்க மாட்டேன். ஐயா, நீ ஊரில் இருக்கிறவனை பார்க்கக்கூடாது, வேதத்தில் இருக்கிற ஃபேமிலியை பார்க்கணும். அதான் என்னை பொறுத்தவரையில், அதாவது மளிகை கடை வச்சேன்னா நீ மளிகை கடைத்திலே கான்சன்ட்ரேட் பண்ணாதான் நீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவ. அதை மாதிரி நீ கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னா அந்த கிறிஸ்து என்ன சொல்றாரு, பைபிள் என்ன சொல்லுது, எங்க பாஸ்டர் என்ன சொல்றாரு, என் ஃப்ரெண்டு என்ன சொல்றா, அல்லது அவர் என்ன சொல்றாருலாம் ரெண்டாவது. பை வாட் பைபிள் சேஸ். அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? பைபிளை வாசித்தா தானே உனக்கு புரியும் ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும்னு. அப்போ அடுத்த குடும்பத்தை காட்டுறோம் பாருங்க. அதாவது ஆண்டவர் நேசிக்கிற குடும்பம், ஆண்டவர் நேசிக்கிற குடும்பம். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இந்த வேர்டு இன்னைக்கு சாயந்தரம் என்ன ரொம்ப அதிகமா தொட்டது. அங்க பாருங்க, ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கீங்க, 5 பேரும் ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறது இல்லை. இன்னைக்கு 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இல்லை, ஒருத்தர் இருக்காங்க, 4 பேர் இல்லை. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் இயேசு அன்பா இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் அந்த 3 பேரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறாரு. ஆண்டவர் அன்பா இருக்கிறாரு. நம்ம பொதுவாக சொல்லுவோம், நான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கேன்ப்பான்னு. நம்ம அன்பு வச்சிருக்கிறோமா இல்லையா, அவங்களுக்கு தான் உள்ள, அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். சரியா? நான் கழுத்தில் சிலுவை மாட்டிக்கிட்டு போகிறதுனாலையோ, அதை தங்கத்தினால 2 பவுன் சிலுவை, 2 பவுனில் சிலுவை போட்டாலும் 5 பவுனில் பெருசாக அப்படி போட்டிருந்தா கூட இந்த சிலுவை போட்டு ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே நேரத்தில் ஆலயத்தில் போய் முழங்கால் போட்டு எல்லாருக்கும் முன்னால் ஜெபிக்கிறதுனால நம்ம ஏமாற்ற முடியாது. உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம், அதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, மார்த்தாளிடத்திலும் சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் இயேசு அன்பாய் இருந்தார். ஏன் அன்பாய் இருந்தார்? ஆண்டவர் பாருங்க, நாம அன்பாய் இருக்கிறது வேற, ஆண்டவர் அன்பு செலுத்துகிறது வேற. நம்பர் 1 வேதத்தை பாருங்க, லூக்கா 10:38 வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:38, வேகமாக டக்குன்னு வாசிங்க. 10:38, லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். வாசிங்க. அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் ஒரு சம்பவம் போல வாசித்தரக்கூடாது. நிறைய விசுவாசிகள், நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க, எல்லா சபையின் பிள்ளைங்க, நீங்கள் நிறைய எங்களுக்கு இமெயில் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அல்லது டைரெக்டாக ஃபோனில் பேசும்போதெல்லாம் இவ்வளோ தெளிவாக பைபிளை நாங்கள் இப்போ தான் வாசிக்கிறோம் அப்படின்றீங்க. கர்த்தருக்கு தோத்துறோம். ஆனால் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நிரம்பின அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பைபிள் வாசித்தீங்கன்னா அந்த பைபிளில் இருக்கிற ஆழங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. இங்கே பாருங்கள், கிராமத்தில் போகிறாரு. மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஸ்திரீ இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். இப்போ ஆண்டவர் மார்த்தாளை நேசிக்கிறார், மரியாளை நேசிக்கிறார், லாசருவை நேசிக்கிறார். இப்போ இதை டீட்டெயிலாக உங்களோடு பேசுகிறேன். ஏன் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படி தனித்தனியாக நேசிக்கிறார்னா, மார்த்தாளினுடைய ஸ்பெஷாலிட்டி. பொதுவாக மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து வருத்தப்பட்டு, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் பைபிள் சொல்லுது, இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டது மார்த்தாள். அதான் ரொம்ப முக்கியம். வீட்டில் ஏற்றுக்கொண்டவள் மார்த்தாள். அப்போ ஒவ்வொரு கிட்டையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் பாருங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதை பார்க்குறாரு.
ஆண்டவரே ஏற்றுக்கொண்டானா, வாங்க 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 எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் தங்குங்க, எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் ஊராக கூட்டம் நடத்த போகிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லார் வீட்லேயும் போய் எங்களால் தங்க முடியாது, கூப்பிட்டா தானே போய் தங்க முடியும். அதுவும் அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க சில வீட்டில் தங்குறதுக்கு ஒழுங்கு பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த வீடு ஜெபிக்கிற வீடாக இருக்கும். ஜெபிக்காத வீட்டில் எங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போகாது பாருங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ சில வீடு பயங்கரமான பெரிய பங்களாவாக இருக்கும், ஆனால் அங்கே போனால் ஜெபமே வராது, ஜெபமே வராது. சில வீடு ஒரு சாதாரண வீடாக இருக்கும், ஜெபம் தொடங்கினா அது பாட்டுக்கு ஜெபிச்சுட்டே இருப்பேன். அப்போ பெரிய வீட்டில் ஜெபம் இருக்காது, சின்ன வீட்டில் தான் ஜெபம் இருக்குது. நீங்கள் தப்பாக இடம் போட்டுறாதீங்க. தட் மீன்ஸ் என்னன்னா, அவ்வளோ பெரிய பெரிய பங்களாவே கட்டி வச்சிருந்தாலும் அங்கே ஒரு ஜெபிக்க முடியலன்னா அந்த வீட்டார் ஜெபாவி இல்லாதவர்களாக இருப்பாங்க. அப்போ பெரிய வீட்டில் இருக்கிறனோ சிறிய வீட்டில் இருக்கிறனோங்கிறது முக்கியம் இல்லை. நான் ஜெபிக்கிறவனாக இருந்தால் என் வீட்டில் வந்து தங்குறவனாலையும் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெத்தானியா கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் இயேசு இவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், மார்த்தாளுடைய கேரக்டர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கேரக்டர். இன்றைக்கி நீங்கள் இந்த சம்பவத்தை நான் உங்களோடு பேசும்போது நேரம் போயிட்டே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பமாக மாறுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் உங்களுக்கு வந்துடும் இல்லையா? அதான யோவான்ல 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அப்போ நீங்கள் இந்த பிள்ளை என்ற ஸ்தானத்துக்கு நீங்கள் வரணும். அதுக்கு என்ன செய்யணும் பிரதர்? ரட்சிப்பு, மனம் திரும்புதல். இல்லை, மனம் திரும்புதல். நீங்கள் நினைக்கக்கூடாது நாங்களாம் 3 நாள் தலைமுறை கிறிஸ்தவன். நான் கூட அப்படி தான் சொல்லுவேன், அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேற அந்த நாட்களில் ஊழியக்காரர்களை ஆண்டவர் அனுப்புவார்னு எங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா போய் கூட்டிகிட்டு வரான்னு நாங்கள் நினைச்சோம். ஆனால் அன்னைக்கு அந்த ஊழியர்கள் பேசும்போதெல்லாம் எனக்கு கசப்பாக இருந்துச்சு. இன்றைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவனுக்கு கசப்பாக தான் இருக்கும். 5:30 மணியானா போட்டு உட்கார்ந்துருக்கிறிய, ஒரு நாள் 2 நாள் இல்லை, அந்த ஆள் பாட்டுக்கு அவனுக்கு வேறு வேலை இல்லை போல இருக்குது. டெய்லி பேசிகிட்டு இருப்பான். உனக்கு வேறு வேலை இல்லையா, எழும்பி சாப்பாடு செய்ய வேண்டாமான்னு கூட திட்டுவாங்க. அதை நான் திட்டுறவங்களையும் பற்றி வருத்தப்பட மாட்டேன், புரியுதவன. ஏன்னா அவங்க அறியாமையில் செய்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால உங்களோட என்ன பேசுகிறேன்னு கேட்டால், அப்போ நம்ம இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கீங்களான்னு பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா எப்படி பிரதர்? மனம் திரும்புதலில் வந்து இயேசு என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு. இனி நான் அல்ல, இனி நான் சடங்காச்சாரம், சாங்கியம், நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, ராகு காலம், யமகண்டம், இல்லை கண்டம் துண்டம்லாம் வேண்டாம் நமக்கு. நம்ம எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு எல்லா நாளும் 1 நாள் தான். திங்கக்கிழமை ஒன்று தான், செவ்வாய்க்கிழமை ஒன்று தான், புதன்கிழமை ஒன்று தான், இல்லை எல்லா நாளும் ஒன்று தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். பைபிளில் வாசிக்கிறோம், வாரத்தின் முதலாம் நாள் ஓய்வு நாள். அது இன்டர்நேஷ்னலாக சண்டே சர்வீஸ் நடக்கிறாங்க. இல்லை, கல்யாணம் எங்கேயா நடக்குமானா நடக்காது. ஞாயிற்றுக்கிழமையில் கல்யாணம் வைக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஞாயிற்றுக்கிழமையும் கல்யாணம் வைக்கிறான். விஷயம் என்னன்னு கேட்டால், ரொம்ப பிஸி ஆகிட்டாங்களாம் அவங்களுக்கு வேற லீவே எடுக்க முடியாதான். புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் சண்டே வைக்கிறாங்க. இயேசுவை அறியாதவன் தான் சண்டே வந்து சில முக்கியமான காரியங்களை வைப்பான். சண்டே வைக்கணும்னா மீட்டிங்ஸை சண்டே வைக்கணும், மற்ற காரியத்தை ஞாயிற்றுக்கிழமையில் அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காங்க. அவங்க பாட்டியம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது சனிக்கிழமை சோறெல்லாம் பொங்கி வச்சுருவாங்களாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை செய்ய மாட்டாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஆலயத்துக்கு போக வேண்டியது, ஆலயத்தில் இருக்க வேண்டியது, ஆலயத்துக்கு கிடந்த காரியத்தை பார்க்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது, இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க முன்னோர்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வந்து விசிட்டர்ஸ் பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது எல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சுக்கிறோம். திங்கக்கிழமை ஐயோ நான் ஆஃபீஸ் போகணுமே, நாங்கள் செவ்வாய்க்கிழமை முடியாத என்னைய கேட்கறது, உங்களுக்கு வந்து சாட்டர்டே முடியுமா? ஏன் ஃப்ரைடே எனக்கு ஆஃபீஸ். அப்போ நாங்கள் நான் சும்மா சுற்றிட்டு கிடக்கிறோமா? கவனிங்க, கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். உனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு வழியை திறந்தவர் கர்த்தர், பிஸ்னஸ்க்கு வழியை திறந்தவர் கர்த்தர், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தவர் கர்த்தர். அப்போ இன்றைக்கு அந்த கர்த்தரை கனம் பண்ணணும்னா நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். கர்த்தருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? காலையில் சண்டே சர்வீஸ் போய் கை கட்டி மூலையில் அப்படி நின்று 1/2 மணி நேரம் நின்று தோத்தரையான்ட்ட காணிக்கு போட்ட முடிஞ்சது போ கடையை தர, அது கிடையாது.
அது கிடையாது. அதுக்கு பேர் சாங்கியம். அதுக்கு பேர் சாங்கியம். நீங்க நல்ல கர்த்தரை நம்புகிற தென்கொரியாவில் போய் பாருங்க. பிசினஸ் பீப்புள்லாம் தென்கொரியாவில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க. ஒரு வாரம் கடையை மூடி போட்டுட்டு ஒரு போர்டு எழுதி வச்சுட்டு போறாங்க, நாங்கள் ஒரு வாரம் உபவாச ஜெபம், மலையில் போய் ஜெபம் பண்ண போறோம், ஒரு வாரம் வந்து பிசினஸ் கிடையாதுன்றான். ஒரு வாரம் கிடையாதா? அடப்பாவிகளா, எத்தனை கோடி சம்பாதிச்சிருவேன். சம்பாரிச்சு என்னத்தை பார்த்தோம் நம்ம? சரி, 1 கோடி 2 கோடி 5 கோடி 10 கோடி 500 கோடி உங்க பேங்க்ல இருக்கட்டும். வாட் இஸ் த யூஸ்? கொரோனா காலத்தில் எத்தனை பேர் மரித்து போனார்கள் யோசித்து பாருங்க. கொஞ்சம் நம்ம ஆட்டிடியூட்ல மாறணும். கடைசி காலத்துல தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழணும். ஐயா, சாப்பிடும்போது நிம்மதியா சாப்பிடணும். ஏன்னா படுக்கும்போது படுத்தா தூங்கிடணும். 8 hours நல்லா தூங்கணும். காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுமணும். இந்த காரியம் உங்க சரீரத்தில் இருந்தா, உங்க வீட்டில் இருந்தா, மற்றதெல்லாம் ஒரு சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினால நான் பாரத்தோடு பேசுறேன். மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். அது இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம். அடுத்த வசனம் பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளே. 39 லூக்கா 10:39 என்ன சொல்லுகிறது? அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இது பாருங்க, இயேசு சாதாரணமா நேசிக்க மாட்டாரு. ஆண்டவரை பார்த்து லார்ட் ஐ லவ் யூ சோ மச் அப்படிலாம் பண்ணா கூட அவருக்கு தெரியும். அவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. நீ யாரை நீ ரொம்ப நேசிக்கிற அப்படின்னு ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, விஷயம் சொல்லுகிறது. மார்த்தாளோ ஏற்றுக்கொள்ளுகிறவள், மரியாளோ அதை விட கொஞ்சம் சூப்பர் குவாலிட்டி. ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருகிறவள். அவருடைய பாதத்தில் உட்கார்றதுக்கு நமக்கு வந்து உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கறதுக்கே முடியாது இல்லை நமக்கு இல்லை. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இந்த லாக்டவுன்ல ஆயிரமான மக்கள் தேவனுடைய பாதபடியில உட்கார்றதுக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம். மரியாள் தேவனுடைய பாதபடியில் உட்கார்ந்து எதை கேட்டுக்கொண்டிருந்தாள்? பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தாளா? வசனத்தை. என்ன போட்டிருக்கு அதுல? வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். நான் உங்கள் மத்தியில் ஒரு சாய்ஸ் வைக்கிறேன். பாட்டு கேட்கிறவர்கள் அதிகமா, வசனம் கேட்கிறவர்கள் அதிகமா? வாட்ஸ்அப்ல பதில் போடுங்க, லைவ்ல பதில் போடுங்க, லைவ் சாட்ல பதில் போடுங்க. சிலர் சொல்றீங்க நான் பாட்டும் கேட்பேன் வசனம் கேட்பேன் அப்படின்றீங்க. அந்த குரூப்புக்காக கர்த்தருக்கு தோத்திரம். பாட்டும், நான் எந்த குரூப்புன்னு கேட்டீங்கன்னா பாட்டும் கேட்கணும் வசனமும் கேட்கணும். வசனம், சிலர் ரொம்ப இன்டலெக்சுவலா பதில் சொல்றீங்க, பாடல்லே வசனம் தான் பிரதர். அந்த கதைலாம் எனக்கு தெரியும். ஆனால் நல்ல கவனிங்க, இசைக்கு மயங்காதவன் வாழ்க்கை உலகத்துல கிடையாது. ஆனா அந்த இசைக்குள்ள இருக்கிற வஞ்சிக்கிற ஆவிக்கு நீ இடம் கொடுத்துடக்கூடாது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் 7 சுரம் தான் இருக்கு. we have to be very careful. இன்னைக்கு பாடலுக்கும் ஆராதனைக்கும் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ், ஒரு வேர்ட் ஆஃப் காட், ஒரு பைபிள் ஸ்டடிக்கு சபை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதா என்ற கேள்விக்கு எத்தனை பேர் பதில் சொல்ல முடியும்? இங்க வசனம் சொல்லுகிறது, மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டா. அப்படி நான் இதை எப்படி பார்க்குறேன்? சமையல் செஞ்சுக்கிட்டே பிரசங்கம் கேட்குறோம்ல, கேளுங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. ஆனால் அதை விட ஒரு கமிட்மெண்ட் என்னன்னா, அப்படியே உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் எப்படி வரும்? பைபிள் சொல்லுதுல, வசனத்தை கேட்கறதுனால தான் விசுவாசம் வரும். எனக்கு விசுவாசமே இல்லை பிரதர், ஜெபம் பண்ணுங்கன்னா, நான் ஜெபம் பண்ண உடனே உங்களுக்கு விசுவாசம் வந்துடாது. அதையும் நான் சொல்லிடுறேன். விசுவாசம் எப்பொழுது வரும்? பைபிளை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 10ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கணும் இல்லையா? ரோமன் சாப்டர் 10. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அப்போ நீங்க வசனத்தை நல்லா கேட்கணும். இப்போ பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு கேளுங்க, நல்லா பாடி கையை உயர்த்தி ஆராதனை பண்ணுங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஒரு நல்ல பிரசங்கம் கேளுங்க. அதுவும் ஒருத்தர் பிரசங்கமே கேட்டுட்டீங்கன்னா நீங்க அவருக்கு ஃபேனாக இருப்பீங்க, இல்லைன்னா ஏசியா இருப்பீங்க, அல்லது நீங்க ஸ்பிளிட் ஏசியா கூட இருக்கலாம். சிலர் அப்படி இருக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கிட்ட, பேதுருக்கிட்ட இருக்கிற ஒரு கிருபை யோவானுக்கு இல்ல, யோவான் கிட்ட இருந்தது அந்திரியா கிட்ட இல்ல, அந்திரியா கிட்ட இருந்தது தோமா கிட்ட இல்ல.
எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தட்டையும் ஒரு கிருபை இருந்தது போல இந்நாட்களில் பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்ட், டீச்சர்ஸ், ப்ராஃபட்ஸ் அப்படின்னு 5 விதமான ஊழியர்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் நாங்கள் எம்ஜிஆர் படமே பார்த்துட்டு இருந்தோம். எம்ஜிஆர் படமான இங்கே பாருங்க, எங்கள் அப்பாட்ட அந்த காசு வாங்கி அந்த முதல் டிக்கெட் வாங்கின ஆள் நான். அப்போ நான் வந்து வேற எந்த படம்லாம் பார்க்கணும், எம்ஜிஆர் படம் தான். அது வந்து அதே மாதிரி இந்த காலத்துலேயும் நான் அவர் பிரசங்கம் தான் கேட்பேன், வேற யார் பிரசங்கத்தையும் கேட்க மாட்டேன். அதுலேயும் இன்னொன்று இருக்குது, எல்லா பிரசங்கத்தையும் கேட்கறதுனால நீங்கள் வந்து வேற மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்ல சமுதாயத்தில் தலை சிறந்த தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி நல்ல மிஷினரிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த மாதிரி அதாவது தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினவருடைய பிரசங்கங்களை கேளுங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா, நீங்க படுத்திருக்கிறவன் தூங்கிட்டு இருக்கவன் எழும்பி ஊழியம் செய்ய போகக்கூடிய அளவில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளுடைய பிரசங்கத்தை கேளுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லாம படுத்து தூங்கிட்டு கிடக்கிற உன்னை எழும்பி என்னை வந்து ஜப வீரனா மாற்றிருச்சு அவருடைய பிரசங்கம். அப்படிப்பட்ட ஆளுடைய பிரசங்கத்தை கேளுங்க. புரியுதா உங்களுக்கு? நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தவனை தூங்க வச்சுட்டு, அப்போ சம்திங் ராங். நல்லா புரிஞ்சுக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. சரி, பாயிண்ட்டுக்கு வரேன். டைம் போயிட்டே இருக்குது, 7:30 மணி ஆயிருச்சு. இந்த சப்ஜெக்டோட இன்னைக்கு நான் நிறுத்த போறேன். இந்த லாசரு வீட்டில் நல்ல கவனிங்க, மரியாளுக்கு ஒரு கேரக்டரு. நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் 12:2 வாசிங்க வேகமா. அடுத்தது வேகமா. அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். அங்க ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். மார்த்தாள் பணியிடை செய்தாள். லாசருவும் அவருடைய கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். லாசரும் அவர்களோடு கூட பந்தி இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லாசருவிடத்தில் என் ஆண்டவர் அதிகமாய் அவனை ஆண்டவர் நேசித்தார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார். எவ்வளவாய் சிநேகித்தார். இந்த வார்த்தை ஒரு ஆழமான செய்தி கொடுக்க போறேன். டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃப் பண்ணிட்டு எழுப்பி போயிருங்க. இந்த செய்தியை கேளுங்க. இவனை எவ்வளவாய் நேசித்தார். யார? லாசருவை. அப்போ நேசித்த ஆண்டவர் அவன் போராடிட்டு கிடக்கிறான்னு அவன் எல்லாத்தையும் அடிச்சு பரண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வரணும்ல. என்ன நினைக்கிறீங்க நீங்க? இவனை எவ்வளவாய் நேசித்தார், எவ்வளவாய் நேசித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? லாசரு உயிருக்கு போராடுறான் அப்படிங்கிற ஒரு தகவல் போது பின்னும் 2 நாட்கள் அவர் அங்க வந்து தாமதிக்கிறாரு. அப்போ நேசிக்கிறவனிடத்தில் ஏன் தாமதிக்கிறார்? நல்ல கவனிங்க, நேசிக்கிறவனிடத்தில் ஏன் தாமதிக்கிறார்? நேசிக்கிற ஆண்டவர் நேசிக்கிற எனக்கு ஒரு அற்புதம் செய்தியே புலம்பிக்கிட்டு இருக்கேம்மா, ஏன் உன்னிடத்தில் தாமதிக்கிறார்? ஆண்டவருக்காக இதெல்லாம் விட்டானே, ஏன் ஆண்டவர் எனக்கு இது செய்யல என்று நீங்க வேதனையோடு இருக்கீங்களே. ஏன் ஆண்டவரை நீங்க நேசித்தும் அவர் உங்களை நேசித்தும் தாமதிக்கிறார்? இங்க பாருங்க, லாசருவின் கல்லறை அருகே அவர்கள் அழுகிறதை கண்டு இயேசு ஆவியிலே கலங்கினார். அப்போது பைபிள் சொல்லுது, இவனை எவ்வளவாய் நேசித்தார். இந்த மாதிரி வார்த்தை பைபிள்ல அநேக இடங்கள்ல பார்க்க முடியாது. அப்ப இவ்வளவாய் நேசித்த கர்த்தர் ஏன்பா அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போதே வந்து அவனை காப்பாத்தி ஜீவனை கொடுத்திருக்கலாமே. 4 நாள் வரைக்கும் நாற்றம் எடுக்கிற வரைக்கும் ஏன் என் ஆண்டவர் தாமதித்தார்? கம் டு த பாயிண்ட். 4 நாள் கழித்து வந்தாரு. அப்போ என் வாழ்க்கை நாற்றம் எடுக்குது, எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுல இருக்குது, எல்லாரும் எங்களை பற்றி பேசக்கூடிய அளவுல இருக்குது, இப்படி ஆண்டவர் விட்டுட்டாரு என்று நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியிலே ஏவப்பட்டு நான் பேசுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 4 நாள் கழித்து வந்ததுனால தான் இன்று வரைக்கும் லாசரு என்ற ஒரு மனுஷனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒருவேளை அவ்வப்போதே இயேசு லாசருவே எழுந்திரு என்று வீட்டில் இருக்கும்போது சொல்லியிருந்தார்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் 100ல் 1 போயிருக்குமே. எத்தனையோ பேரை உயிரோடு எழுப்பினாரே, 100ல் 1 மாதிரி ஆயிருக்கும்ல. ஆனால் இன்றைக்கு இவர் ஒரு விசேஷமானவராய் கருதப்படுகிறாரே. இன்றைக்கு லாசரு கல்லறை திறந்திருக்கிறதே, பெத்தானியா கிராமத்தில் இன்னைக்கும் திறந்திருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அதை பார்ப்போம். அந்த இடத்துல கூடி நின்று தேவனை ஆராதனை செய்வோமே.
அப்போ இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், என் லைஃப்ல ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறாரு, ஏன் இந்த அளவுக்கு என்னை ஆண்டவர் விட்டுட்டாரு அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். தேவன், அதாவது தேவன் நேசிக்கிற குடும்பம் என்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கிறேன். லாசரு, மார்த்தாள், மரியாள் குடும்பத்தை இயேசு அதிகமாய் சிநேகித்தார். யோவான் 11:5. அப்போ தேவன் சிநேகிக்கிறவருடைய வீட்டில் என்னென்ன நடக்குது பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். ஆனாலும் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, ஜான் சாப்டர் 12க்கு வாங்க. வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு 2ஆம் வசனத்துல அவருக்கு விருந்து பண்றாங்க, நைட் டின்னர். அங்க ஆண்டவருக்கு விருந்து வைக்கிறாங்க. அந்த லாசரு வீட்டுல விருந்து. அந்த விருந்து சாலையில மரித்தவன் உயிரோடு எழும்பினவன் இயேசுவின் அருகே உட்கார்ந்து இருக்கிறதை அந்த ஊர் ஜனங்களே பாக்குது. கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். 3ஆம் வசனம் வேகமாக. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலனம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். தன் தலைமயிரினால் பாதத்தை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூதாஸ் என்ன சொல்றானா, 5ஆம் வசனம் வாசிங்களேன். 5ஆம் வசனம். இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன. பெரிய, அதாவது சர்ச் ட்ரெஷரர் எல்லாம் கவனிங்க. இத சர்ச்சில் நான் ட்ரெஷரர் ஆகணும், கமிட்டிக்கு வரணும்ன்றவங்களாம் இதை கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ இவனுக்கு அந்த பணத்தை வேஸ்ட் பண்றாங்களான்னு பேசுறான். அவன் சொல்றாரு, இவன் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாசனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விட்டிருக்கலாமே. நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, 2003ஆம் வருஷ கணக்கின்படி இந்த ஒரு ராத்தல் கர்த்தருடைய பிள்ளைகளை கிட்டத்தட்ட, அதாவது அமெரிக்க பணத்துக்கு $10,000 சமமானது. $10,000 கணக்கு போடுங்க. நம்ம இந்திய பணத்துக்கு தோராயமா ஒரு 70,000, அதாவது ஒரு டாலர்னா 70 ரூபா வச்சு கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அதுவும் பைபிள் படி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் நீங்கள் வாசிங்க. 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சம்பளத்தை ஒதுக்கும் போது, அதாவது பரலோகராஜன் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் ஒரு தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்தும் போது அதிகாலையிலே புறப்பட்டான். 2ஆம் வசனம். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி, அதாவது ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்தா ஒரு பணம், ஒரு நாளைக்கு ஒரு பணம். ஓகே, இப்ப திரும்ப யூதாசனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. அவர் சொல்றாரு 300 பணத்துக்கு. அப்போ அந்த நாட்கள்ல ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்தா ஒரு பணம். அப்போ 300 பணத்தை என் கையில பார்க்கணும்னா நான் 300 days வேலை பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரப்போதும். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். ஓகே, கிட்டத்தட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, 300 நாள் வேலை பார்த்தா தான் இந்த தைலத்தை வாங்க முடியும். இயேசுவின் பாதத்துல ஊற்றப்பட்ட அந்த பரிமள தைலத்தை வாங்க முடியும். அப்போ வசனம் சொல்லுகிறது, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரியாள் அவ பணத்தை முக்கியத்துவ படத்துல 300 நாள் வேலை பார்த்தாதாண்டா, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேலை பார்த்தாதாண்டா இந்த தைலத்தை வாங்க முடியும். அவ்வளவு விலையேற பெற்ற தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றுகிறோமே என்ற அவளுக்கு அந்த ஒரு பெரிய கஷ்டமா தெரியல. ஏனென்று கேட்டால், என் மீட்பர் உயிருள்ளவர், மரித்த என் சகோதரனை உயிரோடு எழுப்பினவருக்கு இந்த 300 பணம் எம்மாத்திரம். ஓராண்டு காலம், கிட்டத்தட்ட ஓராண்டு கால சம்பாத்தியத்தை இயேசுவின் பாதப்படியில வைக்கிறாள். காரணம், அவள் வசனத்தை கேட்கிற சுவாபம் உள்ளவளுக்கு பணம் முக்கியமா இருக்காது. பணத்துக்கு பின்னால போகிற விசுவாசிகள் கவனிங்க, பணத்துக்கு பின்னால போகிற ஊழியக்காரர்கள் கவனிங்க. இந்த பணத்தை இயேசுவின் பாதத்துக்கு கீழே கொண்டு வந்து வச்சதுனாலதான் வீடு முழுவதும், வசனம் சொல்லுகிறது, அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்திருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இயேசு அவங்க வீட்டை அதிகமா நேசிக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நீங்க, உங்களுக்கு பணம் இருக்கா? நான் சொல்றேன், நீங்க நல்ல சந்தோஷமா இருங்க, உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க.
அதை விட தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்க பணத்தை செலவு பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, சபை கட்டுமான பணிக்கு, சுவிசேஷ பிரபல்யத்துக்கு நீங்க செலவு பண்ணுங்க. அதன் நிமித்தம் உங்க வீடு பரிமள தைலத்தினால உங்க வீடு வாசனை பொருந்தினதாக, கிறிஸ்துவின் சுகந்த வாசனை உள்ளவர்களாக நீங்கள் மாற முடியும். ஆமென். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? பிரைஸ் காட். இதுதான் லாசரு, மார்த்தாள், மரியாள் ஃபேமிலியினுடைய ஒரு அந்த ஆசீர்வாதத்தின் சீக்ரெட். அதுதான் ஆசீர்வாதத்தின் சீக்ரெட். பணத்தை, அதாவது அந்த 300 பணத்தை உடைச்சி ஊற்றி ஒரு ராத்தல் பெருமதி உள்ள தைலத்தை ஊத்துகிறவளுக்கு அது பெரிய எண்ணம் தெரியல. தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், திருடன் பணப்பையை வச்சுக்கிட்டு இருக்கவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை போய் வேஸ்ட் பண்றாங்களே. சில பேர் சுவிசேஷ ஊழியத்துக்கு இது தேவையா, இவ்வளோ பணத்தை பண்ணி மடத்து கூட்டம் நடத்தணுமா அப்படின்வான். கடைசியில் பார்த்தா கள்ள கணக்கு எழுதி வச்சிருப்பான் பாக்கெட்டில். நான் சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், காணிக்கை எடுத்துகிட்டு அப்படி போகும்போதே அந்த பையிலேருந்து அந்த பணத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு போகிறாங்க பிரதர்ன்றாரு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. கர்த்தருடைய பணம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 3 குடும்பத்தை பற்றி நான் உங்களோடு பேசினேன். ஒன்று எலிசபெத் சகரியா, அடுத்தது தீமோத்தேயின் குடும்பம், 3வது லாசரு, மார்த்தாள், மரியாள். இந்த குடும்பத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் வைங்களேன், இந்த குடும்பத்தை நம்ம ரோல் மாடலாக வச்சோன்னு வைங்களேன், நம்ம வீடு முழுவதும் அந்த தெய்வீக வாசனை வீசும். ஆமென். நற்கந்தங்களா மாறிடுவோம். நம்ம நற்கந்தங்களா மாறிடுவோம். எங்க இருந்தாலும் நற்கந்தங்களா மாறிடுவோம். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நடத்துவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி. என்றாலும் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். லாசருக்குள் இருந்த தெய்வீக கிருபை, மார்த்தாளுக்குள் இருந்த தெய்வீக ஆசீர்வாதம், மரியாளுக்குள் இருந்த அந்த சூப்பர் குவாலிட்டி, ஆண்டவரே எங்கள் வீடுகளுக்குள்ளே வரட்டும் அப்பா, எங்கள் வீடுகளுக்குள்ளே வரட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோவான் 12:9-10 சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பாரத்தோடு ஜெபிக்கிற ராஜா. யூதரில் திரளான ஜனங்கள் அங்கே இருந்ததை அறிந்து இயேசுவின் நிமித்தம் மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படி வந்தார்கள். லாசருவின் நிமித்தம் யூதரில் அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். லாசரு எழும்பினதனால அநேகர் விசுவாசிகளாய் மாறினார்கள். ஆண்டவரே, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் இருந்த அநேகரை உயிர்ப்பிக்கிற கர்த்தாவே, இந்த லெந்து காலங்களிலே உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தால் வீட்டை நிரப்புங்க, வீட்டை நிரப்புங்க. சமாதானத்தால் வீட்டை நிரப்புங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற வெளியே சொல்ல முடியாம அந்த பனி போர், ஆவியில் ஏவப்பட்டு சொல்ற அந்த பனி போர், மனம் திறந்து சொல்ல முடியாம, ஆமென், அந்த பேக் ஃபயர், ஆமென், அந்த பேக் ஃபைட்டிங் நடக்குது சில வீடுகளுக்குள்ள. புறம் கூறிக்கொண்டிருக்கிற காரியம் இயேசுவின் நாமத்தினாலே முற்று பெறுவதாக, முற்று பெறுவதாக, முற்று பெறுவதாக, முற்று பெறுவதாக. ஆண்டவரே, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. முற்றிலும் ஜெயம், முற்றிலும் ஜெயம். சகரியா அவிசுவாசியா இருந்தாலும் கூட ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் ஆண்டவரே ஆச்சரியமான காரியத்தை செய்து வயதான காலத்தில் யோவான் ஸ்நானகனை எழுப்பினீரே. தீமோத்தேயு ஒரு விசுவாசம் உள்ளவனாய் கண்டீரே. லாசருவின் குடும்பத்தை நேசித்தீரே. ஆண்டவரே, இன்றைக்கும் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி லாசருவின் தாமதத்துக்கு காரணத்தை இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே. உம்மை நேசிக்கிறவன் நீர் இவ்வளவாய் நேசித்தாலும் தாமதமாய் போனதுனாலதான் ஆண்டவரே உம்முடைய நேசம் வெளிப்பட்டது, உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதப்பா, உம்முடைய உயிர் தெளிந்த வல்லமை வெளிப்பட்டதப்பா. யாரெல்லாம் என் லைஃப்ல தாமதம் ஆகிட்டு இருக்கு, சுகமாகலையே தாமதமாகுது, சுகமாகலையே தாமதமாகுது, ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்றேன். whatever the sickness, whatever the diseases, whatever the weaknesses may be, oh God, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய உயிர் தெளிந்த வல்லமை அந்த பெட்ல இருக்கிற பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கேன்சர் வியாதிகளினாலே கீமோதெரபி, அந்த ஆண்டவரே அந்த ட்ரீட்மெண்ட் நிமித்தம் பாதிக்கப்பட்ட சரீரங்களில் இருக்கிற அந்த பிளட் கவுண்ட்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கூடுவதாக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லா டயபெட்டிஸ் லெவல் சீராவதாக,
அடைக்கப்பட்ட காதுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக. தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கப்பா, வாலிபர்களை உற்சாகப்படுத்துங்கப்பா. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவீராக. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவீராக. வேதாகம குடும்பங்களை போல ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறை தோறும் ஆண்டவருடைய சந்ததியாய் மாற்றுங்க கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் குடும்பங்களை பற்றியே பேசிட்டு வரோப்பா. குடும்பங்களிலே கடந்து ஜனங்களை வாதித்துக் கொண்டிருக்கிற சாபங்கள் முறிவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஒரு புதிய வழிகள் திறக்கப்படுவதாக. சந்தோஷம் நிறைவாவதாக. எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். ஆமென். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து செல்வோம். பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து செல்வோம். பரிசுத்த தேவன் இயேசுவை பாருங்கிலும் பறைசாற்றிடுவோம். பரிசுத்த தேவன் இயேசுவை பாருங்கிலும் பறைசாற்றிடுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். கரங்களை தட்டி பாடுங்க. முற்றிலும் ஜெயம் எங்களோடு சேர்ந்து பாடுங்க. கரங்களை தட்டி பாடுங்க. இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். தகப்பனே, இந்த இரவிலே முற்றிலும் ஜெயம் உள்ள குடும்பங்களாய் கர்த்தர் எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி சத்துருவை அடையாளம் கண்டு அவனை மேற்கொள்ளுகிற சந்ததியாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. சந்ததிகளை பிளஸ் பண்ணுகிறோம் ராஜா. உடைய நாம மகிமைப்படட்டும் ஐயா. உமக்கே மகிமை உண்டாவதாக. தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.